மாமா, ஆ, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ரொம்ப பயங்கர கோவத்துல போறாங்க. அது உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறா. நான் என்ன பண்ணேன்? அது ஒண்ணு இல்லப்பா, அவ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் குடுத்தனம் இருந்ததில்ல போல் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி யாரையும் பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறா. ஓ, நீங்க வீட்டுக்கு வெளியே நின்னேடா அதெல்லாம் ஒரு குறையா சொல்லிட்டு வரா. பாருங்கோ, மனுஷாலாம் எப்படிலாம் இருக்கான்னு பார்த்தேடா. மாமா, நான் வெளியே வந்தா அவங்களும் தானே வெளியே வந்து நிக்கிறாங்க. நான் துணி காய போடுற இடத்துல அவங்க அவங்களோட அப்பளத்தை காய போடுறாங்க. நான் ஏதாவது சொன்னேனா? ஏன் இப்படிலாம் இருக்காங்க? அப்பா, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க விஜய். உங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு வேற யாராவது குடுத்தனங்க வைக்கணும்னு சொல்றா. நான் கண்டிப்பா முடியாதுன்னுட்டேன். நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்கேன். நீங்க வேணா காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா, இதுக்கு என்ன? மாமா, அவ என்ன சொன்னாலும் என்ன மட்டும் அனுப்பிடாதீங்கோ. ஏன்னா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெண்ட் வேணாலும் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா தரேன். 5000? ஏன் பத்தாதோ? ஓ, அதிகமா இருக்கு. ஓ, ஓ, அப்படின்னா இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க இங்க தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அவளையும் காலி பண்ண வேணாம்னு சொல்லிருங்கோ. பாவம் இறந்துட்டு போட்டுமே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவளுக்கு இருக்கா? சரி மாமா, அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். சரி சரி. மாமி காய்கறி வாங்க போனா இன்னும் வரல. இல்ல காஃபி ஆஃபர் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. எங்க ஆத்து காபி ரொம்ப பிரமாதமா பேஷா இருக்கும். ஆனா பரவாயில்ல மாமா, இங்கே தானே இருக்க போறேன். இன்னொரு நாள் காஃபி குடிக்க வரேன். ரொம்ப சந்தோஷம். வரேன் மாமா. வாங்க வாங்க. இந்த மாமாவை கவுக்க முடிச்ச மாதிரி என் மாமியார் வீட்டு ஆளுங்களை கவுக்க முடியலையே. விஜய், டோன்ட் கிவ் அப். எல்லாம் மாறும். நீ மாத்திருவடா, உன்னால முடியும்.